உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆரம்பிக்க போகுது. இந்த குரு பயிற்சி அப்படின்னாலே மக்கள் ரொம்பவே ஆர்வமாக காத்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா குரு பகவான் அப்படின்னாலே ஒரு சுபமான ஒரு விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்காரு. இந்த குரு பகவான் அனைத்து மக்களுக்கும் எந்த மாதிரியான ராஜ யோகத்தை கொடுக்க காத்திருக்காரு? குரு பகவான் பொதுவாகவே ஜூன் 2 கடகத்தில் உச்சம். குரு அப்படின்னாலே என்ன அப்படின்னா சகல செல்வங்கள்னு அர்த்தம். இப்போது இந்த வருஷம் வேறு உச்சம் பெற்ற குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரார். அதனால் யார் யாருக்கெல்லாம் இவர் செல்வ வளங்களை தரப்போகிறார், யார் யார் வீட்டிலெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் மகிழ்ச்சி குடும்பம் ஒன்றிணைய போகுது அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சாமிஜி, துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய ராஜ யோகங்கள்னா என்னென்ன? துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்களுக்கு ஒரு நல்ல விஷயமும் இருக்குது, ஒரு கெட்ட விஷயமும் இருக்குது. நல்ல விஷயம் என்ன அப்படின்னா பணம் வரப்போகிறது, அதுதான் நல்ல விஷயம். காசு, பணம், துட்டு, மணி பணம் வரப்போகுது. அதே மாதிரி நிறைய கடன்கள் அடைந்து கையில் மணி ரொட்டேஷன், ரெகுலர் ரன்னிங் மணி என்பது வரப்போகிறது. சூப்பரான விஷயங்கள். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். 2ஆம் இடம் என்பது உங்களுக்கு பணம் வருகின்ற இடம். இதெல்லாம் அதே மாதிரி இவர்கள் கார் வாங்க போகிறாங்க, வீடு, வண்டி, வாகனம் எல்லாம் வாங்க போகிறாங்க. 4ஆம் இடம் என்பது வீடு, மாடு, மனை, உயர்கல்வி, உயர் பதவி, இதெல்லாத்தையும் குரு பார்க்குது. இதெல்லாம் வரப்போகுது. ஸோ அப்போது இவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு கார் என்பதை வாங்குவாங்க. அதே மாதிரி இடம் வாங்குவாங்க. அதே மாதிரி ப்ரமோஷன் கிடச்சிரும் எல்லாம். 6ஆம் இடம் அதுவும் குரு பார்வைப்படுகிறது. அதனால் இவர்கள் நல்ல விஷயம். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் காசிப்ஸ், இவர்களை எப்போ பார்த்தாலும் தொழில் பண்ண விடாமல் கெடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆஃபீஸில் பாருங்களா, பார்த்தீங்களா சார், பாருங்கள், அப்படி போட்டு கொடுத்துட்டே இருப்பா ஒருத்தன். அவங்கெல்லாம் இல்லாமல் ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டில் அவங்க ஒர்க் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ், சூழ்நிலைகள் என்பது ஏற்படும். இதெல்லாம் உங்களுக்கு ப்ளஸ். அப்போது மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை போயிடும். ஒரே வார்த்தையில் சொல்கிறேன், வேலை போயிடும். ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் வேலையில் இருந்தால் அது பெரிய விஷயம். எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஜூன் 2லேருந்து அடுத்த ஜூன் 2க்குள்ளே எப்படியா இருந்தாலும் வேலை போய்டும். அது யாராக இருந்தாலும் சரி. இந்த ஜூன் 2ஆம் தேதி வருகின்ற குரு பகவான் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பருக்குள்ளே வேலை பிடிங்கிடுவார். ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நான் யார் தெரியுமா, நான் தான் வைஸ் பிரசிடெண்ட், உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வேலை போகும். ஸோ அதனால் குரு பார்வையில் நீங்கள் யாராக வேணால் இருந்துட்டு போங்க. அவர் அப்ரண்டிஸாக இருந்தாலும் அவருக்கு ஒன்று தான், வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் அவர் காடுங்க அவர். ஸோ அவர் வந்துட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக வேலை போய்டும். துலாம் ராசிக்காரர்கள் வேலை இழக்கப் போகிறீர்கள். எச்சரிக்கை, எச்சரிக்கை, எச்சரிக்கை. அப்போ இந்த ஜூன் 2க்கு அப்புறம் நமக்கு கனடாலேருந்து ஒரு ஃபோன் வருது. ஜூலையில் ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க, இங்கே கலிஃபோர்னியாவில் வேலைக்கு சேர்றாங்க. நீங்கள் யார் எங்கே கடவுளே கூப்பிட்டாலும் போகாதீங்க, ட்ரம்ப்பே ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலும் போகாதீங்க. அவங்க உங்களை கூப்பிட்டு போகிறது வேலைக்காக கிடையாது, உங்களை கூப்பிட்டு போய் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு விடுறதுக்காக கூப்பிட்றாங்க. தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். புதுசாக வேலைக்கு போனால் உங்களுக்கு செட் ஆகாது. இதை மனதில் ஆழமாக நிலைநிறுத்துங்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஜூன் 2க்கு முன்னாடி, அதாவது அனதர் இப்போ 14 டேஸ் இருக்குது, இந்த 16 டேஸில் ஏதாவது பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இருக்கிற வேலையிலே இருந்துக்கோங்க. ஒரு வருஷம் போகாதீங்க தான் அட்வைஸ். ஆனால் சட்டம் தன் கடமையை செய்யும். கண்டிப்பாக வேலை உங்களுக்கு போயிடும். ஸோ அப்போது 10ஆம் இடத்தில் இருக்கின்ற உச்சம் பெற்ற குரு, ஏன்னா இவர் சும்மாவே வேலையை பிடுங்குவார். இவர் வேறு உச்சம் பெற்ற குரு வேறு. கன்னிராசிக்காரங்களுக்கு தான் யாராவது இருந்தாங்கன்னா ஃபோன் பண்ணி கேளுங்க, என்னப்பா வேலை போச்சா, ஏங்க கேட்குறீங்க, இப்படி தான் எனக்கும் போச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ 10ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் 5ஆம் பார்வையாக 2 பார்க்குறாரு. 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது பணம் வருகிறது. அடுத்ததாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். என்னங்க பணம் வருது, அவன் நீங்கள் வேலை போயிடுச்சின்னு சொல்கிறீங்க, அவன் இப்போ தான் ஜாலியாக இருக்கான், அது வலி, அது வேறு டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி துலாம் ராசிக்காரர்கள் இப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்த்து வெகு பணம் வர்ற நேரமே இதுதான். அடுத்து 4ஆம் இடம். 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு கார் வாங்கிறது, நற்பெயர் கிடைக்கிறது போன்றவை ஏற்படுகிறது. முக்கியமாக கடன் அடைய போகிறது. நான் நிறைய பேருக்கு இதை சொல்கிறேன். இதை சொல்லும் போதெல்லாம் ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல் நீங்கள் என்ன பார்க்குறீங்க, என்ன சார் பெரிய கடன், வேறு ஏதாவது சொல்லுங்கள் சார், மகாலட்சுமி வருவாளா, பாருங்க மகாலட்சுமி வருவாளா, தனலட்சுமி ட்ராவல் பண்ணுவாளா, இதெல்லாம் அப்புறம். முதல்ல நம்மக்கிட்ட இருக்கிற கடனை அடைஞ்சால் மட்டும்தான் சேவிங்ஸ்னு ஒன்று நடக்கும். அது நடந்தால் தான் மகாலட்சுமிலாம் நீங்கள் பார்க்க முடியும். இங்கே தான் கப்பலில் ஓட்ட மாதிரி எவ்வளோ பணம் வந்தாலும் தான் இஎம்ஐயில் போயிடுதே. அப்புறம் எங்கே இஎம்ஐ அடைக்க வழி இருக்கா அப்படின்னா அதுதாங்க பெரிய பிளஸ்ஸிங்க.
குரு பகவான் ஆற பார்க்குறார். இந்த வருடம் உங்கள் கடனை அடைச்சிருவீங்க. கண்டிப்பா சாமிஜி. இப்ப குரு பகவான் அப்படின்னாலே ஒரு சுபமான கிரகம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் குரு பகவான் வந்தா வேலை போகும் அப்படின்னு வந்து சொல்றீங்க? ஏன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் சில விஷயங்களுக்கு இதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ராசியில் ராகு இருந்தால், 7ஆம் இடத்துல ராகு இருந்தால், 4ஆம் இடத்துல ராகு இருந்தால், சட்டம் தன் கடமையை செய்யும். அவங்க வீட்டில் கண்டிப்பாக டைவர்ஸ் பிரச்சனை வரும். அதே மாதிரி குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு எதை உணர்த்துகிறார், வேலையோட அருமையை உங்களுக்கு சொல்லித்தரணுங்கிறதுக்காக வேலையை பிடுங்கிட்டு திருப்பி கொடுப்பார். ஆனால் திருப்பி கொடுத்துருவார். அந்த வேலையை பிடுங்கின கொஞ்ச நாள், ஐயோ நமக்கு வேலை இருந்தப்போ நம்ம எப்படி இருந்தோம், இப்போ நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுங்கிறதுக்காக குரு தரும் சின்ன தண்டனை, அவ்வளோ. அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்களுடைய இல்லற வாழ்க்கை அப்படின்றது ரொம்பவே பிரச்சனைக்குள்ளாக இருக்கு. அந்த பிரச்சனையிலிருந்து விடுவார்களா அவர்கள்? நிச்சயம் இவர்கள் விடுபடுவதற்கான யோகம். என 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது குடும்ப ஒற்றுமை என்பது வருகிறது என்பதால் அந்த பிரச்சனை சரியாயிடும். அதே மாதிரி வேலை தான் போகுன்றீங்க, இந்த சுயதொழில் பண்றவர்களுக்கு சிறப்பா இருக்குமா? அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நல்ல கேள்வி இருந்தா. அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இந்த சட்டம் யாருக்கு செல்லும் என்றால் வேலைக்கு போகிறவங்களுக்கு தான் செல்லும். சுய தொழில் பண்ணுறவங்க, நான் ஒரு ஆர்த்தரப்பினர்னா உங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. உங்களுக்கு இந்த சட்டம் அப்ளை ஆகாது. நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கலாம். இன்னொரு இடத்துல வேலைக்கு போகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை. இந்த காலகட்டங்களில் சுயதொழில் தொடங்கினால் அவர்களுக்கு சிறப்பாக தாராளமாக. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நீங்கள் 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறதுனால நீங்கள் தாராளமாக பிஸ்னஸ் பண்ணலாம், சூப்பராக இருப்பீங்க. 100க்கு இவர்களுக்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கலாம் சாமிஜி? 100க்கு 91 மார்க், பிரமாதமாக இருக்குது. பொதுவாகவே இந்த குரு பயிற்சி அப்படின்னாலே எல்லா இடங்கள்லையும் ஒரு வைப்ரண்ட்டான விஷயமே தான். எந்த சேனலை திருப்பங்க குரு பயிற்சியாக தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, உலகத்தில் இந்த குரு பகவான் மட்டும்தான் நன்மைகளை தரக்கூடியவராக அறியப்படுகிறார். அப்போ மற்றவங்களாம் என்ன கெடுதலாக பண்ணுறாங்க அப்படி கிடையாது. குரு பகவான் சுபர்னு பேர். குரு பகவான் உக்காந்தாலே நல்லது, பார்த்தாலே நல்லது, என்ன பண்ணாலும் நல்லது. சில பேர் சொல்லுவாங்கல்ல, சுட்டாலும் கெட்டாலும் மேன்மக்கள், அந்த மாதிரி இவர் குரு பகவான் மறைந்திருந்து கூட நன்மை தான் செய்வார். அப்போது 12 வருடங்களுக்கு ஒரு முறை, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை டிரான்சிஷன். இப்போ மேஷம் டு ரிஷபம் ஒரு வருஷம், ரிஷபம் டு மிதுனம் ஒரு வருஷம், அந்த மாதிரி 12 வருஷமும் ட்ராவலிங். அப்போ 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கடகத்துக்கு வருவார். கரெக்டாக அந்த கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அதுதான் இந்த வருஷம் மீடியாக்கள் தள்ள வச்சு கொண்டாட காரணம் தான். உச்சம் பெறுகின்ற குரு. ஏன்னா ஒரு நல்லவர் பிளஸ் பண்ணாலே, அவர் எப்பயுமே நல்லவன் பிளஸ் பண்ணுவான். அப்போது அவர் உச்சம் பெற்ற குரு எனும்போது நிறைய பிளஸ் பண்ணுவார். குரு மட்டும்தான் 5, 7, 9. இப்போது நம்ம வீட்டில் அப்பா எதை பற்றி கவலைப்படுவார்? அப்பா சம்பளத்தை பற்றி கவலைப்படுவார். அப்போ சம்பளம் வராது, அப்போ 2 கொடுத்த மாதிரி தான் என்று அவர் வருத்தப்படுவார். அம்மா எதை பற்றி கேட்பாங்க? வந்த உடனே சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. இந்த அம்மாவோட ஸ்கோப்பெல்லாம் வேறு, அப்பாவோட ஸ்கோப்பெல்லாம் அந்த மாதிரி. மற்ற கிரகங்கள் அரசியல், பதவி, பெருமை எதை வேணால் சொல்லலாம். ஆனால் குரு எடுத்த உடனே ஃபஸ்ட்டு கேட்குறது கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தை பிறந்தாச்சா, வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டியா, இந்த 3 தான் அவர் கேட்பார். அப்புறம் தான் புகழ், அரசியல்லாம். அப்போ குரு பகவான் 5, 7, 9 பார்க்கிறார் இந்த வருடம். இதில் பாருங்கள், குரு சந்திரனுடைய வீட்டில் இருப்பதால் அது குரு சந்திர யோகம் என்று அறியப்படுகிறது. யார் யாருக்கெல்லாம் மனசு சரியில்லை, நைட் ஆனால் எல்லாரும் இன்ஸ்டாவில் உட்காந்துக்கிறாங்க, எல்லாருமே நைட் ஆனால் ஒரு டிப்ரெஷன். என்னடா டிப்ரெஷன் தெரியாது, டிப்ரெஷன், எல்லார் மனதுமே டிப்ரெஷன். அந்த டிப்ரெஷனை சரி பண்ணுறது குரு சந்திரனுடைய வீட்டில் இருக்கும்போது குரு சந்திர யோகம். அடுத்து இந்த புரட்டாசி மாதம் செவ்வாய் பகவான் கடகத்தில் நீச்சம் பெறுகிறார். நீச்சம் பெற்ற செவ்வாயோடு சேர்ந்த உச்சம் பெற்ற குரு நீச்ச பங்க ராஜயோகம் தருகிறார். இந்த உலகத்தில் இதெல்லாம் இந்த வருஷம் நடக்க போகுது. அடுத்து இந்த குரு விருச்சிகத்தை பார்க்கிறார், அது செவ்வாய் வீடு, அதனால் குரு மங்கள யோகம் என்பது ஏற்படுகிறது. அடுத்து இந்த குரு என்ன பண்ணுறார்? ஸ்ட்ரெயிட்டாக சனியை பார்க்குறார், சனினால் உண்டாகக்கூடிய தோஷங்களை சரி பண்ணுறார். அடுத்ததாக முக்கியமாக இந்த குரு என்ன பண்ணுறார்? அந்த ராகு பகவான் டிசம்பர் 6 மகரத்துக்கு வரார். அதை குரு பார்க்கும்போது குரு சண்டால யோகத்தை உண்டாக்குகிறார். குரு சண்டால யோகம் அப்படின்னா என்னென்னா அசுரத்தனமான நன்மைகள்னு அர்த்தம். வெறித்தனம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அசுரத்தனமான நன்மைகள். இப்போது இந்த குரு சண்டால யோகம் நடக்கின்ற இந்த நேரம் சிம்மத்தில் இருக்கின்ற கேது மேலே போய் கடகத்தில் குருவோட சேர்ந்துறார். இது பேர் கோடீஸ்வர யோகம், குரு கேது சம்பந்தம். ஆக இந்த வருடம் நீச்சபங்க ராஜயோகம், குரு சந்திர யோகம், குருமங்கல யோகம், குரு சண்டால யோகம், கோடீஸ்வர யோகம், இது எல்லாத்தையோட போனஸாக குரு சனியை பார்த்துறார். இவ்வளவும் தரப்போகிறார். எல்லாம் ரைட்டு தான். அப்பா ஏசி போட்டாச்சு, லைட்டு போட்டாச்சு, சோபா போட்டு உட்கார வச்சாச்சு, புக்கு வாங்கி கையில் கொடுத்தாச்சு. நம்ம என்ன செய்யணும்? நம்ம தான் படிக்கணும். எல்லாமே கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி குரு பகவான் எல்லா விதமான நன்மைகளையும் தந்து விட்டார்.
இந்த நேரம் நம்ம என்ன பண்ணணும்? தொழில் தொடங்கணும், சின்சியராக ஒர்க் பண்ணணும், உதவுவதற்கு குரு தயார், ஆசீர்வாதம் செய்ய குரு தயார். ஓட வேண்டியது நாம் தான். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஆக இந்த குரு பயிற்சி பல பேருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உண்டாக்குவது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பா 12 ராசிகளுக்கும் சிறப்பான ஒரு ராஜ யோகத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா மக்களுக்கு அது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் சுவாமிஜி. மக்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்றது? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு தடவை ஸ்ரீமடம் வந்துட்டிங்கன்னா உங்கள் லைஃபே மாறும். ஆசையுடன் காத்திருக்கிறோம். நேரில் வாருங்கள், சந்திப்போம்.